ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகம்பி வக்ஷோஜ பராவ்ரஜாங்கனாः பிரகம்பி வக்ஷோஜ பராவ்ரஜாங்கனாः பவந்தமந்தர்தத்ருஷுஷமந்ததः பவந்தமந்தர்தத்ருஷுஸ் சமந்ததः விநிஷ்பதத்தாருணதாருமத்யகம் விநிஷ்பதத்தாருணதாருமத்யகம் ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகம்பி வக்ஷோஜ பராவ்ரஜாங்கனாः ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகம்பி வக்ஷோஜ பராவ்ரஜாங்கனாः பவந்தமந்தர்தத்ருஷுஷமந்ததः விநிஷ்பதத்தாருணதாருமத்யகம் பவந்தமந்தர்தத்ருஷுஸ் சமந்ததः விநிஷ்பதத்தாருணதாருமத்யகம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததக அப்போது, தத் ஆகர்ணன அந்த பெரிய சப்தத்தை கேட்டு, பிரகம்பி வக்ஷோஜ பராகா நடுங்கும் நெஞ்சத்துடன், விரஜ அங்கனாகா ஆய்ச்சியர், சம்பிரமஸ்ரம பதறி ஓடி வந்தனர், சமந்ததக சுற்றிலும், விநிஷ்பதது ஒடிந்து சிதறி கிடக்கின்ற, தாருண தாரு மத்தியகம் மரத்துண்டுகளின் இடையில் இருந்த, பவந்தம் உன்னை, அந்த தத்ருஷுகு உள்ளே கண்டனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகம்பி வக்ஷோஜ பராவ்ரஜாங்கனாः பவந்தமந்தர்தத்ருஷுஷமந்ததः விநிஷ்பதத்தாருணதாருமத்யகம். ஆயர்கள்லாம் ஓடி வருகிறார்கள். அந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் நெஞ்சு நடுங்க பதறிக்கொண்டு, என்ன சத்தம், என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வருகிறார்கள். மரத்தாலான மாட்டு வண்டி சுக்கு நூறாக உடஞ்சிருக்கு. அதுக்கு நடுவில் நீ கிடந்தாய் என்று பட்டதிரி சொல்கிறார்.